ஒன்றுக்கொன்று இல்லாது நாட்டின் முதன்மை அமைச்சர், பிரதமர், முதல் குடிமகன், ஜனாதிபதி அல்லது முதல் அமைச்சர் இவர்களுக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குமோ அந்த தரத்தில் கடைகோடி மகனுக்கும் காரைக்குடியில் இருக்கிற ஒரு ஏழை எளிய மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் முழுமையான மக்களாட்சி, ஜனநாயகம். அப்படி ஒரு கட்டமைப்பு இங்கு இருக்கிறதா? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை அரசு கொடுக்கிறதா? அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்கிறார்கள் இரண்டு பேரும் திராவிட கட்சிகள், திமுகவும் அதிமுகவும். மாணவனை கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கு வச்சது யார்? கல்வி என்பது மானிட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அரசின் கடமை. அது எப்படி மாணவனின் கடன் வந்துச்சு? அப்போ மாணவனின் கடனை தள்ளுபடி செய்யறதில் இழக்கிற பணத்தை, தரமான கல்வியை, கல்வியின் தரத்தை உயர்த்து அரசு பள்ளி கல்லூரியில் கொடுத்து விட முடியாதா? அப்படி இருக்கிறதா? ஒரு அடிப்படையின் அறிவு சமூகம், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள், ஆன்றோரும் சான்றோரும் வாழ்ந்து மறைந்த இனத்தின் மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவன் மக்கள். சிந்திக்க வேண்டாமா? 7 வள்ளல்களை, மண்ணை ஆண்ட மன்னன் வள்ளலாக இருந்த பரம்பரை நம் இனத்தில் மட்டும்தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி அதிகமா நின்று நாட்டை ஆண்ட மன்னர்களை கொடை வள்ளலாக இருந்தது உலகத்தில் தமிழ் பேரினத்தில் மட்டும்தான். வாரி வாரி கொடுத்தவனின் வாரிசுகள் கையேந்தி நிற்கிறது. மயிலுக்கு போர்வையை போத்திய பேகனின் பேரனும் பேத்தியும் வேட்டி சேலைக்கு வெக்கமில்லாமல் கையேந்தது. மானத்தை மறைத்து கட்ட 200-300 ரூபா வேட்டி சேலை கூட வாங்க முடியவில்லை. 1000-500க்கு அல்லாடுகிறது. சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியது என்கிறான் நம்முடைய பாட்டன் சீவக சிந்தாமணியிலே திருத்தக்க தேவன். கணவனும் மனைவியும் வாசலில் நின்று கொண்டு போவோர் வருவரெல்லாம் அழைத்து, எங்கள் வீட்டில் விருந்துண்டு போங்கள், வெறுங்கையோடு போக வேண்டாம், பொன்னும் மணியும் அள்ளி தருகிறோம், பட்ட ஆடைகள் தருகிறோம், விருந்துண்டு சாப்பிட்டு விட்டு பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று போவோர் வருவரெல்லாம் அழைத்து விருந்து படைத்து உபர்சித்த பரம்பரையில் வந்தவன் அறப்படி அரிசிக்கு அல்லாடி கொண்டிருக்கிறான். கால கொடுமை, கால கொடுமை. உலகத்திற்கு அறிவியல், தொழில்நுட்ப, நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் பிச்சை எடுக்கிறது. மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின். என்ன உனக்கு பரிசு தரவில்லை? பாடை ஒண்ணுதான் தரவில்லை, எல்லாம் தந்து விட்டான். இலவசமாக பொண்டாட்டி வரைக்கும். ஒரு தலைவனின் பிறந்த நாள் என்றால் இலவச திருமணம். 60 வயசா 60 திருமணம், 20 வயசா 20 திருமணம். கேவலம், கேவலம். நாய் தனக்கான ஜோடியை தேடிக்கிறது, நரி தேடிக்கிறது, பன்னி தேடிக்கிறது. மான தமிழ் மக்கள் நம்மளால் தனக்கான இணையை தேடிக்கொள்ள முடியாத ஒரு இழிநிலையில் வாய்த்துவிட்டு ஆட்சி, சாதனை, கேவலம். இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் செல்வம் மீள்வதெப்பது? எழுவதெப்போது? தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்வதெப்பது? கையேந்துவது தன்மான இழப்பு. உங்கள் மகன் சீமான் கையேந்தினால் பிச்சை, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் இது இலவசம் என்றால் எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? போவன் வருவன் எல்லாம் குடும்ப தலைவிக்கு 1000, எங்க ஆத்தாளுக்கு 1000 கொடுக்க நீ யாரு? என் மனைவிக்கு 1000 கொடுக்க நீ யாரு? முதல்ல இந்த கேள்வி ஏன் எழவில்லை? ஏன் எழவில்லை? அடுத்த 5 ஆண்டுக்கு முடிந்த ஆட்சிக்கு வந்தால் 2000, இன்னொருத்தர் 2000, இன்னொருத்தர் 2500. எங்கிருந்து? உன் அப்பம்ட்டு காசுல இருந்து கொடுப்பியா, இல்ல உன் பரம்பரை சொத்தை வித்து கொடுப்பியா? இந்த காசை எங்கிருந்து எடுப்பாய்? இந்த கேள்வி ஒவ்வொரு மான தமிழ் மக்கள் மனதிலும் எழணும். எங்கிருந்து எடுப்பாய்? எங்கிருந்து எடுப்பாய்? எங்கிருந்து எடுப்பாய்? 5000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டீர்கள். 1,31,00,000 வங்கி கணக்குக்கு 6800 கோடியை இழந்திருக்கிறீர்கள். 10.5 லட்சம் கோடி கடன். முன்னாடி நிற்கிற நீங்கள், நான் 2 லட்சம் ரூபாய் கடனாளிகள் இந்த நாட்டில். ஒரு நாட்டில் ஒரு வீட்டின் தகப்பன், ஒரு தலைவன் தன் பிள்ளைகளுக்கு கார், பங்களா, வங்கியில பணம் எதுவும் இல்லாமல் கூட விட்டு விட்டு போகலாம். ஆனால் கடனை வைத்து விட்டு போகக்கூடாது ஒரு வீட்டின் தலைவன். ஆனால் இந்த நாட்டின் தலைவன் யாரை கேட்டு கடன் பெற்றார்கள்? யார் பொறுப்பு? எதன் பொருட்டு 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி? யாரை பொருட்டு, யாரை கேட்டு வாங்கினீர்கள்? யாரிடத்தில் எதற்காக வாங்கினீர்கள்? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம், சிறந்த கல்வியை உலகத்தரத்திற்கு நான் கொடுத்தேன், என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். சொல்ல முடியுமா? சிறந்த மருத்துவத்தை நாட்டை ஆளுகிற உங்கள் பிள்ளைகள் யாராவது அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்களா? நாட்டை ஆண்ட முதலமைச்சர் யாராவது தனியார் மருத்துவமனையை தவிர அரசு மருத்துவமனையில் படித்தீர்களா?
ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை அப்பலோ, அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை அப்பலோ, ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை காவிரி எம்ஜி ராமச்சந்திரா. அப்போ எங்களுக்கு முடியவில்லைன்னா நேர பாடையை கட்டி சுடுகாட்டில் போய் படுக்கணும். அரசை நடத்துபவனுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன? தரம் இல்லை. தரங்கட்டவன் கையில் அதிகாரம் இருந்தால் தரமற்று போகும். அப்ப அந்த மருத்துவமனை யாருக்கு? அந்த மருத்துவத்துக்காக ஒதுக்குற 22,000 கோடி என்னாச்சு? ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவத்துக்கு ஒதுக்குற பணம் உயர்கிறது, தரம் உயரவில்லை. யார் கேள்வி கேட்பது? யார் கேள்வி கேட்பது? யார்? மின் கட்டணம் 3 முறை உயர்ந்திருக்கிறது. இந்த மின் கட்டணம் 3 முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் உயர்ந்திருக்கிறது. சகிக்க முடியாத மின் கட்டண உயர்வு. மின்துறைக்கு மட்டும் 1.5 லட்சம் கோடி நஷ்டம், கடன் இருக்கிறது. எப்படி கடன் வந்துச்சு? எப்படி எப்படி கடன் வந்துச்சு? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடி கடன். ஓசி பஸ் ஒன்றை எவன் கேட்டான்? எவன் கேட்டான்? தரமான பேருந்து ஓட்டு. ஓசி பஸ் எவன் கேட்டான்? எவன் கேட்டான்? ஒப்பமிட்டு பஸ்ஸா ஓசியா போக? அறிவேனா கேட்க வேணாமா? சரி, பஸ் ஓசியா ஓடுது, கண்டக்டருக்கு சம்பளம் உங்க அப்பன் கொடுப்பானா எங்க அப்பன் கொடுப்பானா? அந்த ஓட்டுநருக்கு டிரைவருக்கு பணம் யார் கொடுப்பா? பெட்ரோல் காசு, பெட்ரோல் டீசல் எந்த காசுல போடுவ? எவன் காசுல போடுவ? எங்கிருந்து எடுப்ப? ஒரு நாடு இலவசமா பேருந்து ஓட்டுவேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியம் ஏமாற்று பையன் நம்ம மக்களை ஏமாத்துறான்னு பாத்துக்க. எதுக்கு நீ இலவசமா ஓட்டுற? யாரு கேட்டது? தரமா ஓட்டு, பஸ்ஸா ஓட்டு, சாலையை சரியா போடு, சவக்குழி இல்லாம சாலையை சரியா போட்டு தரமா கொடு தன் பிள்ளைகளுக்கு, தன் நாட்டு மக்களுக்கு. அவன் தாண்டா ஆட்சியாளன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்ங்கிறான் வள்ளுவ பெருமகனார். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராதிகழ்வது நாடுங்கிறான். எல்லாம் படிச்சீங்கல்ல, கற்றீங்கல்ல. கல்வின்னு ஒண்ணு இருக்குல்ல. கல்வி அறிவை வளர்க்கலையா? சிந்திக்க தூண்டலையா? கேள்வி கேட்க துணியலையா? பரம்பரை ரத்தம் நமக்கு ஓடலையா? நீ யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? யார் நீ? யாரு? ஒரு சின்ன சமரசம் செஞ்சிருந்தா இந்த மண்ணை மரணத்தை தழுவாமல் ஆண்டு கொண்டு இருக்க முடியும். நம் மான பெரும் பாட்டன்கள் மருதிருவர்கள் ஆண்டிருக்க முடியும். சமரசம் செய்யல. ஏன்? மரணத்தை விட மான தமிழனுக்கு மானந்தாண்டா பெருசு. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று செத்தான். புரிஞ்சுக்க. நீ உயிரினும் மேலானது உரிமை, ஆடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலாதுன்னு செத்தான். தூக்க கயிற்கு முன்னால் நிற்கும் போது நமது பாட்டன் பெரிய மருது, என் அருமை தாயகமே, என் தாய் மண்ணே, உன்னை விட்டு நான் செல்கிறேன். ஆனால் வழி வழியாக வீர தமிழ் பிள்ளைகள் மான மறவர்கள் வருவார்கள் உன்னை மீட்க காக்க என்று முழக்கமிட்டு தூக்கு கயிறை முத்தமிட்டு மரணித்தான். எங்கே போனது உன் அந்த பரம்பரை வீரம்? உலக இந்தியாவில் எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள்? உன் தமிழ்நாட்டை எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள்? எல்லாரும் வெள்ளைக்காரனும் தோற்று போனான். வீர பெண் என்றாலே உனக்கு சான்ஸ் ராணிதான். நமது பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இருந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணைங்கிற அந்த பெண்ணை பிறந்தாள். வரலாற்றில் மறைக்கப்பட்டாய். தென்னாட்டின் சான்சிராண்டின் நம் பாட்டி எழுதும் போது எழுதுகிறான், அவளை வரநாட்டின் வேலுநாச்சியார் என்று எழுதியிருக்க வேண்டும். ஆனால் நமது பாட்டன் மருதுபாண்டியர்கள் ஆண் மக்கள் தோற்றார்கள். நமது பாட்டன் தீரன் சின்னமலை தோற்றான். நமது பாட்டன் பூலித்தேவன் தோற்றான். நமது பாட்டன் அழகுமுத்துக்கோன் தோற்றான். நாடெங்கிலும் உலகெங்கிலும் மராட்டிய மன்னன் சிவாஜி தோற்றான். எல்லாரும் தோற்றார்கள். இந்த துணை கண்டத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான் ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டு வென்று இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டு அரியணையில் ஏறி உட்கார்ந்தவள் உன்னுடைய என்னுடைய பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். அந்த பரம்பரை வீரம் உனக்கு இல்ல. எங்கே போச்சு? நாட்டை போன வந்தொண்ட கொடுத்து 4-3 சீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கா, நோட்டுக்கு போய் நின்றுருக்கா. கேட்டா கூட்டணின்னு. என்ன கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்க? என்ன கூட்டணி வச்சு தனியா எது கட்சி ஆரம்பிச்சா? சாதிக்கு சாதி கட்சி, மதத்துக்கு மதம் கட்சி. எதுக்கு? என் சமயத்து என் மதத்துக்குரிய உரிமையை கொடுக்கல, என் சாதிக்குரிய உரிமையை கொடுக்கல. எவன் கொடுக்கல? இவ்வளவு காலம் ஆண்டுகிட்டு இருந்தவன் தான். அப்புறம் கொடுக்காதவனுடைய கூட போய் நின்றான். எப்படா அந்த உரிமையை எடுப்ப? எப்படி எடுப்ப? மொத்தமா திரட்டி கொண்டு 3-4 சீட்டுக்கு அடமானம் வைக்கிற தவிர என்ன நடக்குது? எத்தனை காலத்துக்கு இதை சகித்து பொறுத்து போவீங்க? அடிமை எப்படி உருவாகிறான் உடன் பிறந்தவர்களே, அடிமை எப்படி உருவாகிறான் பேரன்பு மிக்க பெற்றவர்களே. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இப்படித்தான் அடிமையின் பிறப்பு. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ
அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. எப்படி? அடுத்தவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்து போய் என்கிறான் புரட்சியாளன் சேகுவர. அப்படி ஏதாவது அப்படி இருக்க? தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழணும். அந்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தர வேண்டும் என்று வர்றோம். நாங்கள் யார்? பல முறை முதலமைச்சராக இருந்தவர் மகனா, இல்லை பேரனா, இல்லை சாதி சொல்லி வந்தோமா, இல்லை மதம் சொல்லி வந்தோமா? செத்து போன மொழி இணர்வை தட்டி எழுப்பி எழுப்பி 36 லட்சம் வாக்குகளை என் அன்பு சொந்தங்கள் தந்ததை வைத்து 3வது பெரிய கட்சியாக எளிய மகன், இந்த மண்ணின் மகன், சாதாரண மகன், உழைக்கும் வேளாண்குடியில் பிறந்த சாதாரண பாமர மகன், பஞ்சம் வளைக்க படம் எடுத்து பஞ்சளைக்க போனவன், படை கட்டி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்றால் வரலாறு எனக்கு தந்த பணி, காலம் கையளித்த கடமை. வீழ்ந்துவிட்ட என் இனம் எழுந்து தன்மானத்தோடு பெருமையோடு வாழ வேண்டும்ங்கிற பொறுப்பும் கடமையும். என் மொழி செத்து போனது தெரிகிறது. என் மொழி சிதைந்து அழிந்து போய்விட்டது. உலகத்தின் முதன் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். உலக மொழிகளிலே நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, சீர் அசை சந்தம் யாப்பு தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி என் உயிர் தமிழ் மொழி. எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறான். நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி என் இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்றாங்கிறான். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்கிறான் சிவபெருமான். நக்கீரன்கிற என் பாட்டனை பார்த்து, திருமுருகாற்று படை தந்த அந்த பெரும்புலவனை பார்த்து சிவபெருமான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு செயலை எழுதி கீழே இறையனார்னு இருக்கு. படித்தவனுக்கு தெரியும், செயலை படித்தவனுக்கு. அவையே உன் தமிழள்ளி பருகவே வந்தோன் என்கிறான் எங்களுடைய முருக பெரும்பாட்டன். அவ்வையின் தமிழள்ளி பருக வந்த முருகனின் தமிழ் இல்லை, நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த என் சிவனின் தமிழ் இல்லை. கால கொடுமை. பயிற்று மொழியாக இல்லை, வழக்காடு மொழியாக இல்லை, ஆட்சி மொழியாக இல்லை, அதிகார மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, எழுத்து மொழியாக இல்லை, எங்கும் இல்லை என் தாய்மொழி தமிழ். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வெற்று முழக்கமாய் போனது. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ். வெற்று முழக்கமாய் போனது. எப்படி? இப்போது வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்று மாட்டி விட்டார்கள். யாமறிந்த மொழிகளிலே இனிதானது எங்கும் காணோம் என்கிறான் பாரதி, நம்முடைய பாட்டன் பாரதி. நாம் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஆமா பாரதி, எங்கேயும் காணோம். மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைங்கிறான் புரட்சி பாவேந்தன் பாரதிதாசன். எங்கே இருக்கிறது தமிழ்? தமிழ் பேச தெரியவில்லை. தமிழன் என்ற இனம் செத்து போனது. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடர்கள், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி 1600 தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டில் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி மலையாளிகள், அதற்கு பிறகு தமிழோடு சமஸ்கிருதம் பேசி துளுவர்கள், இப்போது தமிழோடு சமஸ்கிருதம் அதோடு ஆங்கிலம் 90-95 விழுக்காடு கலந்து பேசி தமிழ்களர்கள். நாம் தமிழ்களர்கள். தமிழர்கள்ங்கிற ஒரு இனம் செத்து போச்சு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவைநைய பாவாணர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழன் ஆட்சி மலர வேண்டும் என் அன்பு சொந்தங்களே. அதற்காக களத்தில் நிற்பவர்கள் உங்கள் பிள்ளைகள். இந்த மகன் அரசியல் இயக்கத்தை தொடங்கியவன் சீன புரட்சியாளன் மாசெத்துங் சொல்கிறான், என் அன்பு தம்பி தங்கையிலே, மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லைங்கிறான். கைவிடப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இடத்தில்தான் அருவியை போல பேராற்றல் பொங்கி எழும்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அதை படித்து வாசித்து நேசித்த பிள்ளைகள் நாங்கள். கிளர்ந்து எழுகிறோம். நிராகரிக்கப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம், புறந்தள்ளப்பட்டோம், ஏமாற்றப்பட்டோம். எப்போது என் மொழியை இவர்கள் காப்பார்கள், என் இனத்தை காப்பார்கள், என் நிலத்தை காப்பார்கள், என் மக்களின் நலத்தை காப்பார்கள், என் வளத்தை காப்பார்கள், என் கடலை, என் மலையை, என் காட்டை, எல்லாவற்றையும் காப்பார்கள் என்று நம்பி நின்றோம். கடைசியாக கண்முன்னே என் ஈழதாயகத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்கள். அப்போதுதான்
இவர்கள் எங்களுக்கானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்தோம், தெரிந்தோம், அறிந்தோம். அப்போது வெடித்து துடித்து கிளர்ந்தோம். என்ன செய்தவென்று தெரியவில்லை. கண்ணை பிசைந்து கொண்டு கையை கசக்கி கொண்டு அழுது கொண்டிருந்த பயனில்லை என்று சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக சிதறி கிடந்த நாங்கள், சாதியும் மதமும் நம் அடையாளம் அல்ல, அது நம்மை பிளந்து பிரிக்கிறது, மொழி இன உணர்வுதான் நம்மை சேர்த்து இணைக்கிறது என்று நாங்கள் தமிழர்கள் என்ற இன அடையாளத்துக்குள் திரளத் தொடங்கினோம். அதுதான் தேசிய அரசியல் எழுச்சி, புரட்சி. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் மக்களை வைத்து பிழைக்க வரவில்லை, மக்களுக்கு உழைக்க. பதவிக்காக இந்த மகன் இங்கே நிற்கவில்லை. அப்படி என்றால் என்னைக்கோ 10, 20, 30 சீட்டை வாங்கி கொண்டு கூட்டணி வைத்துக் கொண்டு போய் அங்கே துணை முதல்வர் 2000 கோடி, எத்தனை பதவி, அங்கே வா இங்கே வா. உங்களுக்கு அறியாததா? அரை விழுக்காடு, விழுக்காடு, 2 விழுக்காடு வாக்கு வைத்திருக்கிற எல்லாரையும் எப்படி வலை வீசி கூட்டணி பேசி இழுக்கிறார்கள். இந்த மகனை எவ்வளவு எவ்வளவு பேரம் பேசி கூப்பிட்டிருப்பார்கள். ஏன் முகவில்லை? நான் என் மண்ணுக்கானவன், என் மக்களுக்கானவன், அதனால் நிற்கிறேன். நான் பதவிக்காக வந்தவன் அல்ல, என் மக்களின் உதவிக்கு. பணத்திற்காக வந்தவன் அல்ல, நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கு வந்தவன். அதனால் தான் தனித்து நிற்கிறேன், தனித்துவத்தோடு நிற்கிறேன், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறேன். என் அன்பு சொந்தங்கள், இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டீர்கள் உங்கள் பிள்ளைகளை, எளிய பிள்ளைகளை. ஒரு பின்புலமும் இல்லை, ஒரு பின்புலம் இல்லை. முதல் தேர்தலில் 2016 4.5 லட்சம் வாக்கு. உலக வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த அரசியல் கட்சியும் உயிரோடு இருக்காது, செத்துருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டணி போய் கரைஞ்சிருக்கும். 2019 17.5 லட்சம் வாக்கு, 2021 30 லட்சம் வாக்கு. அதிமுக திமுகவுக்கு இடையிலே 3வது பெரிய கட்சியாக வளர்த்து எங்களை நிறுத்தினீர்கள். 2024 இந்தியாவை யார் ஆள்வதில் உங்கள் மகன் போட்டியிலே இல்லை, உங்கள் உடன் பிறந்தவன் பிரதம வேட்பாளர் இல்லை. ஆனாலும் அதுவரை 6 தேர்தலாக சந்தித்த விவசாய சின்னத்தை எடுத்துக்கொண்டார்கள், பறித்து கொண்டார்கள். எங்கள் கட்சி பிள்ளைகள் மீது எண்ணெயை ரைடை போட்டார்கள், சோதனையை போட்டார்கள், அச்சுறுத்தினார்கள் கூட்டணிக்கு வர சொல்லி. போகவில்லை, எடுத்து விட்டார்கள். கடைசியாக 1 வாரத்துக்கு முன்பு இந்த மைக் சின்னத்தை கொடுத்தார்கள். என் அங்கீகாரம் பெறாதனால் 3வது நாளாவது பெட்டியிலே வைத்தார்கள். என்னை பெற்றவர்கள், பேரன்பு கொண்ட எனது உடன் பிறந்தார்கள் என்ன செய்தார்கள்? தன்பானமிக்க தமிழர்கள், சீமான் சின்னம் எது என்று பணம் கொடுத்தார்கள், பரிசு கொடுத்தார்கள், இலவசம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் வாங்கி கொண்ட என் இன மக்கள் 3வது நாளாவது பெட்டியில் இருக்க மைக் சின்னத்தை தேடி இந்த மகனுக்கு வாக்கு செலுத்தி 36 லட்சம் தன்மானமிக்க தமிழ் சொந்தங்கள் அதே மாதிரி 3வது பெரிய கட்சியாக்கி தனித்த பெருத்த இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்த்தினார்கள். இப்பவும் 3வது பெரிய கட்சி உங்கள் மகன் கட்சி தான். 3வதாக கொண்டு வந்ததும் நீங்கள் தான். நினைத்தால் 1வதாக கொண்டு போகும் நீங்கள் தான். எல்லாரும் பேசுறதையும் கேட்கிறீர்கள். எல்லாரும் வந்து பேசுறதை கேட்கத்தானே செய்றீங்க. அவங்க எல்லா தலைவர்களும் 4 பேரும் முதலமைச்சராகணும் தான் நினைக்கிறாங்க. உங்கள் மகனும் அதில் நிற்கிறேன். நான் வந்து எப்படி ஆட்சி செய்வேன்னு சொல்றேன், அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. யாரு சொல்ற கருத்து ஏற்புடையது. நல்லதை கொள்ளுங்கள், அல்லதை தள்ளுங்கள். என் மகன் சொல்றது, என் பிள்ளை சொல்றது, என் அண்ணன் சொல்றது, என் தம்பி சொல்றது, நம்ம பிள்ளை சொல்றது சரியா இருக்குப்பா, அவன்கிட்ட கொடுப்போம் நாட்டை நினைச்சா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க, அவ்வளவுதானே. எனக்கே போடுங்கன்னு நான் சொல்லலை. யார் சொல்வது சரியா இருக்கு? நீங்க தான் வாழ்ந்துட்டீங்களே. ஐயா கருணாநிதி ஆட்சியில் 25 முறை வாழ்ந்துட்டீங்க. அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் 4 முறை வாழ்ந்துட்டீங்க. ஐயா ஸ்டாலின் இப்போ 5 ஆண்டு வாழ்ந்துட்டீங்க. ஐயா எடப்பாடிக்கு 4.5 ஆண்டு வாழ்ந்துட்டீங்க. என்னத்தை நீங்கள் வாழ்ந்துட்டீங்க? என்னத்தை வளர்ந்துட்டிய? முதல்ல 1000 கொடுத்தாங்க, இப்போ ஆட்சிக்கும்போது 2000, அதில் வளர்ந்துருக்கீங்க. ஒரு மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு இது கூட வாங்க வக்கில்லை நமக்கு. பொங்கலுக்கு ஒரு இனத்துக்குன்னு ஒரு பண்டிகை இருக்குது, தேசிய பண்டிகை பொங்கல். அந்த பொங்கலுக்கு காலம்புறா உழைக்கிற உன் இனத்துக்குன்னு ஒரே திருவிழா தான், தமிழ் தேசிய திருவிழா. அந்த திருவிழாவுக்கு உன்னால் நல்ல அரிசி வாங்கி, கரும்பு வாங்கி, அது என்ன சொல்கிறது, புடவை வாங்கி, வேட்டி வாங்கி பொங்க வச்சு சாமி கும்பிட முடியல. அதுக்கு 1/2 கிலோ அரிசி கிடைக்குமா, 1/2 கிலோ வெல்லம் கிடைக்குமா, 1 முளை கரும்பு கிடைக்குமா, 1 முளை கயிறு கிடைக்குமா, தூக்கில் தொங்கலாமா மானங்கட்டுன்னு அவன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு கேவலம். உன்னுடைய பண்டிகை எப்படி? உலகத்தில் எந்த இனமாவது அறுவடைக்கு திருநாள் வச்சதா? வைக்கல. உழவுக்கு திருநாள் வைக்கல. மாட்டுக்கு பண்டிகை கொண்டாடின இனம் பார்த்திருக்கேன். நம்ம தான் உழைச்சி விளைய வச்சு அறுவடை செஞ்சு அந்த நெல்லை கொண்டு வந்து குத்தி புது பானை எடுத்து பொங்க வச்சு தானும் உண்டு உறவுகளுக்கும் கொடுத்து தன்னோடு உழைத்த ஆடு மாடுகளுக்கும் வைத்து
அப்படி வாழ்ந்த மரவின் எண்ணி இன்னைக்கு அரை கிலோ அரிசிக்கு போய் ரேஷன் கடையில் நிற்கிற, 500 ரூபா காசுக்கு நிற்கிற, பொங்கலுக்கு 1000 இந்த பக்கம் ரேஷன் கார்டு வாங்குற, சாலையை துண்டிச்சு இந்த பக்கம் டாஸ்மார்க்கு அங்கே போய் கொடுக்குற. இது எப்படி? என்ன ஒரு சமூகம்? எப்படி இது? எப்படி இது? பரம்பரை வீரம் எங்கே? பரம்பரை மானம் எங்கே? எல்லாத்தையும் அந்த ஒரு பதர் கூட்டமாக மாறி நிற்பது எவ்வளவு வேதனையாது, எவ்வளவு வேதனையானது. உலகத்தில் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம். முத்தும் பவளமும் ஏற்றுமதி செஞ்சவன். கடல் கடந்து வணிகம் செய்யும் போது நம்ம கப்பலில் இருந்த பாய்மர் கப்பலில் இருந்த துணியை கிழிச்சு மற்றவன் கோமணம் கட்டிக்கிட்டான். நீ அந்த கோமண துணிக்கு இவன்கிட்ட போய் கையேந்து நின்றுட்டு இருக்க. உன் மகன்கிட்ட 5 ஆண்டு ஆட்சியை கொடு. நீ எவனிடத்திலும் கையேந்தாது. கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு. உலகத்தில் கல்வியில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்குன்னு இந்த 4 பேரையும் சொல்ல சொல்லு. என்னை விட்டுட்டு 3 பேரை கேளு. யாரையா சொல்ல பார்ப்போம். உலகத்தில் தலை சிறந்த நாடு ஃபின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது உன் மாவட்டம் நம்ம சிவகங்கை மாவட்டம் தாண்டி இருக்கிற அந்த சிங்கப்பூர். இந்த 3ஐயும் தாண்டி உலகத்தரத்திற்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். சட்டம் எப்படி போடுவேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சரியான சமமான தரமான கல்வி கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன். உலகத்தரத்துக்கு கொடுப்பேன். ஃபின்லாந்தா தமிழ்நாடா சண்டை. மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு. காரைக்குடியில் எங்கள் அப்பா 90 வயசு கிளவியானாலும் அவள் என் நாட்டின் சொத்து, என் தேசத்தின் தாய். அவள் அறிவு சொத்து, முதுமை சொத்து. கொண்டு போய் என்ன பண்ணுவேன்? நீ அழைச்சி சொன்னா போதும், நானே உயிர் காக்கும் உறுதியில் தூக்கிட்டு போய் மருத்துவம் பார்ப்பேன். 1 கோடி இல்லை, 1 ரூபாய் இல்லை, 1 கோடி மருத்துவரை சரியாக தரமாக சமமான மருத்துவத்தை எல்லோருக்கும் கொடுப்பேன், இலவசம். அடுத்து என்ன? தூய குடிநீர். உலக உயிர்களின் உயிர்ப்பால் தண்ணீர். மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிருக்கும். இந்த மரத்துக்கு, அந்த செடிக்கு, அந்த கொக்குக்கு, அந்த புல்லுக்கு, அந்த பூண்டுக்கு, எல்லாருக்குமான பால் அதுதான். உயிர் தேவை அது, உயிர் நீர் அது. அந்த நீர் விற்பனைக்கு இல்லை, வந்தவொன்னே தடை பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நானே ஒவ்வொரு வீட்டுக்கும் தூய குடிநீரை இலவசமாக கொடுத்துருவேன். இது 3 தான் உங்கள் மகன் ஆட்சியில் இலவசம். அப்போ என்ன பண்ணுவேன்? படிப்பு கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன், கல்விக்கேற்ற வேலை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 வேலை. 4000 கொடுக்க மாட்டேன், வேலை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? வேலை கொடுப்பேன். வேலை இல்லா பட்டதாரி ஏன் இருக்கேன்? இடைநிறுத்தலுக்கு 15000 கொடுக்க மாட்டேன். இடைநிறுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் இலவசமாக கட்டணம் இல்லாமல் தரமான கல்வியை என் பிள்ளைக்கு கொடுப்பேன். ஏன்னா கல்வி, அறிவு செல்வம் தான் ஒரு நாட்டின் ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம். என் நாட்டை அறிவு சமூகமாக மாற்றுவேன். இது 3ஐயும் அடிப்படையாக வைப்பேன். தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன். 1 நொடி துண்டிக்காத மின்சாரம் தருவேன். ஆனால் உரிய கட்டணம் எடுத்துப்பேன், இலவசம் தர மாட்டேன். சிலிண்டர் கொடுப்பேன், எரிகாற்று கொடுப்பேன், ஓசியாக தர மாட்டேன். நான் வந்தா 3, நான் வந்தா அன்னபூர்ணி சூப்பர் 6, நான் வந்தா 6, 7, 9லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். தருவேன், இலவசமாக தர மாட்டேன், உரிய காசுக்கு தருவேன். ஊராண்ட கையேந்த மாட்டேன். நானே உன் மகனை உற்பத்தி செய்வேன். எங்கே? காரைக்குடியில், சிவகங்கையில், தேவகோட்டையில் உற்பத்தி செய்வேன். எப்படி சிமான் உற்பத்தி செய்வா? எப்படி செய்வா? படமாக போட்டு காட்டுறேன், பார்த்து தொலைங்க. என்னை பெற்றவர்களே, என் உடம்பிறந்த போட்டு தொலைங்க, எப்படி தயாரிக்கேன் பாருங்க. அமீர்கான்னு ஒருத்தன் போய் நானாக சொன்னால் கேட்க மாட்டேன்னு தான் அடுத்தவனை சொல்லி பேச வைக்கிறேன். அன்றைக்கெல்லாம் நான் சொன்னேன், மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தாண்டா அதிக காசை இந்தியா சம்பாதிக்கணும். சிரிச்சா. அப்புறம் பிரதமர் பேசுகிறதே போட்டு காட்டிக்கிட்டேன். பீப்பு எக்ஸ்போர்ட்டு ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 டாப்பில். ஏன்னா உள்ளூர் மாடு விலை போகாது. நான் உன் மயங்கிறதுனால, இந்த ஊரில் வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கபடி விளையாண்ட பையங்கிறதுனால உனக்கு சாதாரணமாக தெரியுது. இவன் நம்ம சீமானா சீமான்னு இல்லாமல் சீன ஞானி யுவான் ஸ்வாங்னு ஒரு பேர் இருந்ததுன்னு வச்சுக்க, சூப்பராக பேசுகிறான்டா. அப்படி பேசுகிறான், எப்படி பேசுகிறான். நான் அமைதி படைன்னு படம் எடுத்தோம். எங்கள் அப்பா மணிவண்ணா, அண்ணன் சத்யராஜ் 2 பேரும் நடிப்பாங்க. நான் தான் அதை டைரக்ஷன் பண்ணணும், நான் தான் அசோசியேட்டு. எங்கள் அப்பா வந்து ஐயா இப்படி பேசிட்டு வரேன் தம்பி, தலைவர் இப்படி வரட்டும், இப்படி வந்து துண்டிச்சிட்றா அப்படிப்பா. 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா பேசுவேன், இந்த மணியா இந்த சாதி கருமாத்ததை யார் கண்டுபிடிச்சது? அது வந்து இந்த இது மணியாற்றம் கண்டுபிடிச்சா அதை மந்திரிமார் கட்டியாக பிடிச்சிக்கிட்டான். அப்படியா? அதை
அதை ஒழிக்க முடியாதான்னு எங்கள் அப்பா கேட்பாரு. ஒழிச்சிடலாம், நம்ம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், அதனால் போய் கலவரத்தை பற்றவே இது பேசிட்டு வந்துட்டு, இது யார், இதெல்லாம் யார் உனக்கு சொல்லிக் கொடுக்குறா? அது ஒரு ரஷ்ய எழுத்தாளர் தஸ்தோவ்ஸ்கி அப்படிமாப்ல. டேய் நீயா தானே சொல்கிற? ஆமன் ஆமன். அப்போ ஏன் யாரோ வாய்க்குள் நுழையாத ஒரு பேரை சொல்ற? அப்படி சொன்னால் தானே அந்த சனம் நம்பும். ஏன்னா எங்கள் அப்பா நம்ம ஆழ்வார் நான் பேசிட்டு இருக்கும்போது, ஐயா நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்கியா, நம்மால் சொன்னால் நம்ம ஆழ்வார் தானே, அதனால நம்ப மாட்டான். அதனால நான் என்ன சொல்லுவேன், இந்த ஆரோவில் புதுச்சேரியில் ஆரோவில் பெர்னாட்டி கிளார்க் சொன்னான்னு சொல்லிவிடுவேன். அவன் ஃப்ரான்ஸு இந்த பெர்னாட்டி கிளார்க் சொன்னா, பெர்னாட்டி கிளார்க்கா சொல்லியிருப்பான், சரியா தான் சொல்லியிருப்பான். ஏன்னா இவனுக்கு வெள்ளையா இருக்கு, பொய் சொல்ல மாட்டான்னு நம்புகிறேன். இது ஒரு அடுத்தவன் மொழி அறிவுன்னு நம்புகிறான். ஓ மொழி என்னாச்சு? அடுத்தவன் மொழி எப்படி அறிவு உனக்கு? இங்கிலீஷ் எப்படி நாலேஜ்? அது லாங்குவேஜ். ஒன்றுமே தெரியாது. ஐயோ ஐயோ, கொடுமை. மாற்றி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மாறலையே, என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில் ஏறலையே, கற்றறிவும் பட்டறிவும் என்ன இங்கேதான் போச்சு, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு, ஐயோ என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. நாடாண்ட வம்சம் இது நாதியற்று நிற்கிதையா, பாராண்ட பரம்பரைதான் பரிதவிச்சு கிடக்குதையா, கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு மாட்டி தவிக்குதையா, கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா, நல்லாட்சி எப்ப வரும் ஏன் ஜனமும் ஏங்குதையா. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு, இத மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு, ஓட்ட அதுல போட்டா இந்த அநியாயம் முடியும், நல்ல அதிகால விடியும், ஓட்ட அதுல போட்டா இந்த அநியாயம் முடியும், நல்ல அதிகால விடியும். என் அருமை சொந்தங்களே, மாற்றி போட்டு பார்த்தீங்க. திமுக அதிமுக ரெட்டலை உதயசூரியன் தயவு செய்து போடாதீங்க. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னையே, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம், இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, அட இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கைய வைக்காத, உதயசூரியன் ரெட்டலையில வச்சிரவ வச்சாத, தாமரை கையில மறந்து வச்சிராத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த விவசாயி சின்னம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, உங்கள் மகன் இந்த மண்ணிலே நின்று உலக பொதுமைக்கு அரசியலை விரித்து வைக்கிறேன் உங்களோடு. ஏனென்றால் என் ஊருக்கே உணவென்றாலும் ஒரு வீட்டில் தான் உழவைக்க வேண்டும். அதனால் உலகப் பெரும் கோட்பாட்டை ஆகச் சிறந்த அரசியலை என் தாய் நிலத்திலிருந்து எனது வீரப்பெரும் பாட்டியார் வேலுநாச்சியார் உழவிய மண்ணில், அவள் காலடிபட்ட தளத்திலிருந்து நிலத்திலிருந்து, அவள் மூச்சுக்காற்று உழவுகிற மண்ணில் இருந்து, எங்கள் வீர பெரும்பாட்டன்கள் மானமரவர்கள் மருதிருவர்கள் போராடி அவர்கள் சிந்திய ரத்தம் சிந்திய நிலத்தில் இருந்து, அவர்கள் கழுத்து இறுகி கடைசியாக உயிர்காற்றை விட்ட இந்த மூச்சுக்காற்று உழவுகிற இந்த மண்ணிலிருந்து உங்கள் மகன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம் நாட்டை மாற்றி படைப்பேன். ஆக பெரும் கனவை
மகத்தான கனவை மனதில் சுமந்து ஒரு சிற்பி போல செதுக்கி செதுக்கி 15 ஆண்டுகளாக அடைகாத்து வந்ததை தாளில் எழுதி எழுதி வைத்தேன், படிக்கவில்லை யாரும். காகிதத்தில் கொடுத்தேன், கவனிக்கவில்லை. காட்சிகளாக பதிவு செய்து உங்கள் முன்னே விரித்து வைக்கிறேன் என் கனவை. நீங்கள் ஒவ்வொரு இரவும் கூட்டத்திலே உங்கள் மகன் உங்கள் பிள்ளையின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை போட்டு போட்டு காட்டுகிறேன். எப்படி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். வேலை இல்லை என்ற சொல்லுக்க வேலை இல்லாமல் எப்படி ஒழிப்பேன். வறுமைக்கும் வறுமை வர எப்படி வைப்பேன். பசி என்ற சொல்லை இல்லாது என் தாய் நிலத்தில் எப்படி ஒழிப்பேன் என்பதை போட்டு போட்டு காட்டுகிறேன். தன்மானமிக்க தலை நிமிர்ந்த ஒரு தற்சார்பு வாழ்க்கையை, உங்கள் கால்களை உங்கள் கைகளை கொண்டே பெருமையோடு வாழ்கிற வாழ்க்கையை எப்படி உங்களுக்கு கொடுப்பேன் என்பதை போட்டு போட்டு காட்டுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, கூர்ந்து கவனியுங்கள், ஆழ்ந்து கவனியுங்கள். மற்றவர்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களையும் அவர்கள் சொல்கிறதையும் பாருங்கள். இலவசத்தை தாண்டி வேற ஏதாவது சொல்கிறார்களா என்று. உங்கள் மகன் வருவேன், இலவசம் என்ற சொல்லையே ஒழிப்பேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். தன்மானத்தோடு வாழ வைப்பேன். ஏனென்றால் இது என் நிலம், என் நாடு, என் மக்கள், என் சொந்தங்கள். தமிழ் பேரினத்தின் வரலாற்றை வாசித்து நேசித்த மகன், வரலாற்றில் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனத்தை சீர்மைப்பட்டு கீழே விழவிடாமல் தூக்கி பிடிப்பதற்கு நின்ற ஒரு தலைவனின் மகன், பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன், உங்கள் முன்னால் நிற்கிற இந்த மகன். இந்த எளிய மகனை நம்ம சீமான் தானே என்று எண்ணாது, நம்ம சீமான் என்று எண்ணி எந்த மகனை வெல்ல வைத்து சட்டசபைக்குள் உலக தமிழ் பேரினம் விரும்புகிறது. என் பிள்ளை மக்கள் மன்றத்திலே 15 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிற என் பிள்ளை மக்கள் மன்றத்தில், இந்த சட்ட மன்றத்திற்குள் ஒரு மகன், அவன் ஒருவன் போனால் போதும் என்று எண்ணுகிறது. இந்த முறை நீங்கள் வெல்ல வைத்து காரை குடிக்கு மட்டுமல்ல மொத்த தமிழ் குடிக்குமாக நிற்கிற இந்த மகனை காய்பிடித்து தூக்கி செல்லடா சட்டசபைக்குள், அநீதியை அக்கிரமத்தை கொள்ளடா என்று வாழ்த்தி அனுப்புங்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் சின்னம் விவசாயி, நம்முடைய சின்னம் விவசாயி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறான் வல்வ பெருமகனார். உழவே தலை, உளராத நாம் மனிதரில் கலை. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி நாளை சொல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.